ரீசெண்டாக தோனியுடைய ஊரான ராஞ்சியில் நடந்த ஒரு போல் வால்ட் காம்படிஷனில் இவங்க ரெண்டு பேருமே 5.45 மீட்டர் பாரை கிராஸ் பண்ணி நேஷனல் ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அடுத்து இந்த நேஷனல் ரெக்கார்டர்ஸ்க்கு கிரவுண்டுக்கு வெளியே என்ன நிலமும் தெரியுமா? லாங் அண்ட் ஹெவியா இருக்கிற இவங்களோட போல எடுத்துட்டு போக எந்த ஃபெசிலிட்டியும் கிரவுண்டுக்கு வெளியே இல்லாததுனால ஒரு ரிக்ஷால ஏற்ற முடியாம கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு டேலண்ட்டை மதிக்கவே தெரியறதில்ல தம்பி அப்படின்னு நீங்க கவர்மெண்ட்டை திட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ரியாலிட்டியை பேசுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன் பிளேயர்ஸ்க்கு தான் இன்னைக்கும் நிறைய பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்பும் ஆட்ஸும் கிடைக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் இந்த கேம்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க. பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்க கூட்டம் கூடுதோ அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, மெஸ்ஸி இந்தியாவை விசிட் பண்ணப்போ அவரை பார்க்க லட்சக்கணக்கில் கேதர் ஆனோம். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னா 10 lakhs அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் அந்த பணத்தை கட்டி போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அதே டைம்ல இந்தியாவுடைய ISL நடக்குமா இல்லையான்னு தெரியாததுனால சுனில் சேத்ரி சேவ் இந்தியன் ஃபுட்பால்னு ஹெல்ப் கேட்கிறாரு. பேர்லி எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மூணாவது, நீரஜ் சோப்ரா மாதிரி ஒருத்தர் வந்து மெடல் அடிச்சாதான் தெரியுது நம்ம மக்களுக்கு ஜாவ்லின்னு ஒரு கேம் இருக்குதுன்னு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷனை மக்களா நாமளே கிரியேட் பண்ணிட்டு கவர்மெண்ட் திட்டுறது கரெக்டா? விராட் கோலி அவுட் ஆயிட்டா போதும் நான் டிவியை ஆஃப் பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய விராட் கோலி ஃபேன். இப்போ இதை சொல்லிட்டு இன்னொரு உண்மையை என் வாயால சொல்றதுக்கு ஐ எம் அஷேம்டு. பட் இருந்தாலும் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவை நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் அப்சஸ்டு கண்ட்ரின்னு சொல்றாங்க. பட் இன் ரியாலிட்டி இந்தியா இஸ் நாட் ஸ்போர்ட்ஸ் அப்சஸ்டு கண்ட்ரி, இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி அப்சஸ்டு கண்ட்ரி. அண்ட் இது என்னோட தாட்ஸ். மேபி உங்களோட தாட்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.